10 ரூபா. யாருமே இல்லைங்க இங்கே. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியலையே, முடியலங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா செம்ம ஒர்த்தான ஸ்பாட்டுங்க. இதுதாங்க கடைசி வில்லேஜ் இந்த ரூட்டில். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். அது யாருக்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இருங்க அவங்களாம் பார்க்குறாங்க போகட்டும். ஓகே. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆனைக்கட்டியிலேருந்து செக் போஸ்ட்லேருந்து 35 ரூபாங்க இங்கே வர்றதுக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் ஆயிடுது. லாங்கு மாதிரி தான் இருக்குது பார்க்கும்போது. ஏன்னா ரொம்ப நேரம் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. இங்கே பாருங்க, இந்த வியூ பாருங்க எப்படி இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்கா, யாரெல்லாம் வருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கேங்க யார்கிட்ட போய் கேட்குறது, ஜல்லிப்பாரா வியூ பாயிண்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்கு மரங்க, தெரியுதுங்களா? எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஊர் சூப்பராக இருக்கா, வேறு லெவலில் இருக்குங்க. சரி இருங்க, நான் எப்படி போகிறது, யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியல. எப்படி போகிறதுன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். கடை ஏதாவது வாங்கலாமா? ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இது இருக்குது, தேங்காய் பண்ணு. பழம் வாங்கிக்கலாமா? அக்கா பழம் எவ்வளோ? பழம் எத்தனை டைம் வரணும்? 2 2 இல்லை 1 போதும். எவ்வளோ? 10 ரூபா ஒரு காய்க்கு. இது மറ്റേ பழடா. சரி 2 கொடுத்துருங்க. வியூ பாயிண்டா? வியூ பாயிண்டா. க்ரௌடாக இருக்குமா? க்ரௌடாக இருக்குமா? இல்லை இப்போ குழப்பம். ஏன்னா தண்ணி வேணாம், போயிட்டு வந்துடுறேன். எனக்கு தாக அடிக்குமா? ரொம்ப ட்ரெக் பண்ணி மேலே போகணுமா? இல்லை, இங்கே இருந்து லெஃப்ட் போங்க. ஓகே, லெஃப்ட் போயிருந்தா ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போங்க. பெரிய ஒரு மேடு வரும். ஓகே, அங்கே ஒரு பால்வாடி வரும். அந்த பால்வாடி இங்கே இருந்து அங்கே நோ என்ட்ரி போர்டு, ஃபாரஸ்டோட போர்டு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலாக வந்து நோ என்ட்ரி போர்டு வச்சுருப்பாங்களாம் ஃபாரஸ்ட்லேருந்து. அவர் சொல்லும்போது சிரித்து சொல்கிறாரு, அதெல்லாம் கண்டுக்காதீங்க போக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் சொன்ன டோன் எப்படி இருந்துச்சு, எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஸோ பெருசாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் அந்த மாதிரி எதுவும் இருக்காதுங்க. ஏன்னா இது வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆனால் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு தான் போகணும் தான். ஆனால் யாரும் அப்படி போகிறதில்ல. ஸோ அங்கே எதுவும் பிரச்சனை இருக்காது. நம்ம போயிட்டு அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பழம் வாங்கிட்டேங்க. பழம் 2 வாங்கிட்டேன். ஆக்சுவலாக தேங்காய் பண்ணு நம்ம அங்கே வாங்கினோம். ஆனால் அது தேங்காய் பண்ணு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தாகம் அடிக்கும்ல, ஒரு மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் திகட்டும்ல. அதனால் நான் என்ன நினச்சிட்டேன்னா பழம் வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சேன். என்ன பழம்னு தெரியல. இது மொந்த வாழை மாதிரியும் இருக்குது. அந்த இந்த வாழை எதுவும் சொல்லுவாங்களே, அது பேர் வேறு தெரியலங்க. பாருங்கள், வீடெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இதுதாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு கோயில் மாதிரி, சர்ச்சு மாதிரி இருக்கும். அதுலேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா இந்த வழியில் போகணுங்க. இதிலே போனோம்னா அந்த வியூ பாயிண்ட் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, போங்க, க்ரௌடெலாம் இருக்காது அப்படின்னாங்க. எதுவும் அனிமல்ஸ் எதுவும் வராமல் இருந்தால் சரிங்க. எனக்கு அந்த பயம்தான். அனிமல்ஸ் ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா எங்கே வேணால் போயிட்டு வந்துடுவேன். இங்கே எதுவும் பெருசாக இருக்காது. ஏன்னா அப்படி இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்கல்ல இங்கே இருக்கிறவங்க. ஆனால் ஒரு கூலிங்காக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. கிளைமேட்டு ஜில்லுன்னு இருக்குது. பசிக்குதுங்க. நேற்று ஈவினிங் கிட்ட சாப்பிட்டது, நைட்டு சாப்பிட்டதான். ஈவினிங் கிட்ட சாப்பிட்டு பாருங்க. அந்த இது தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஒரு ஹில்ஸு. எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் போகணுன்னு நினைக்கிறேன். தெரிலங்க, இதில் போகிறதான்னு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு இதில் தான் போகணுன்னு நினைக்கிறேன். செமையாக இருக்குல்லங்க, அழகாக இருக்குல்ல பாருங்க. இது என்ன மரம்னு தெரிலங்க. பாக்கு மரம் ஓகே. அது பக்கத்தில் ஒரு மரம் ரொம்ப ஹைட்டாக இருக்குது பாருங்கள், அது என்னன்னு தெரில. இது பாக்கு மரங்க. இந்த மரம் என்ன மரம்னு தெரியல. நாய் இருக்குது. அது மொந்த வாழை தாங்க. ஆனால் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்ன பழம்னு தெரியாமல் இருந்துச்சா, லுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு.
அதனால தான் உங்ககிட்ட கேட்டது என்ன பழம்ன்ட்டு. பார்த்தா அது நம்ம மொந்த வாழை தான். இன்னும் எவ்வளோ தூரம் போகுன்னு தெரியலையே. இது ஒரு வழி போகுது, இதில் போகணுமா? சரியா தெரிலங்க, கேட்டுக்கலாம். நாய்லாம் இருக்குங்க, பார்த்து தான் வரணும். பிடிச்சதுன்னா அவ்வளோதான், கழட்டிட்டு விட்ரு எல்லாத்தையும். கேட்கலாம், யாராச்சும் இருந்தால் கூட கேட்கலாம், யாருமே இல்லையே. இங்கே ஸ்கூட்டிலாம் நிற்குதுங்க. இங்கே பாருங்க, யாரும் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேட்கலாமா? அவர் ஸ்ட்ரைட்டாக போனார். பா அழகுங்க, இங்கே பாருங்க. கேரளா தானேங்க. சிஸ்டர், வியூ பாயிண்ட் எங்கே இருக்குது? வியூ பாயிண்ட் ஸ்ட்ரைட்டாக. ஓகே, ஸ்ட்ரைட்டாக இருக்கான். இந்த வீடு பாருங்க, அழகாக இருக்குல்ல, செம்மையாக இருக்குல்ல அந்த வீடு, சூப்பராக இருக்குது. எனக்கு பூ பாருங்கள், இதெல்லாம் நம்ம ஊர்லேயே இருக்குது. இருந்தாலும் அந்த தனி கேரளாவில் பார்க்கும்போது ஒரு தனி இதுங்க. ஆக்சுவலாக வந்து எனக்கு உள்ள அந்த இதுக்குள்ளே வந்ததுமே எனக்கு ஒரு மாதிரி நல்ல ஒரு வைப்பு கிடச்சிதுங்க. சீரியஸாக அந்த பார்டர் தாண்டினது ஒன்றுமே ஒரு வேளை நம்ம மைண்ட் அப்படியே டியூன் பண்ணி வச்சுருக்காங்களா, அதனால் அப்படி இருக்கான்னு தெரில. நீ வந்ததுமே இயற்கை அழகு, அதே சமயம் அழகான மக்கள், அப்படி ஒரு மைண்ட் செட்டு நம்மளுக்கு போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து உள்ளே வந்ததுமே ஒரு நல்ல வைப்பு கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது டிப்ரெஷனாக இருக்குது, இல்லை பக்கத்தில் ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸில் நம்ம எங்கேயாவது போயிட்டு வரணும், ஒன் டேயில் போயிட்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க. உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 1 hour ஆனைக்கட்டியிலேருந்து ஜல்லிப்பாரா பஸ்ஸு பிடிச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே வந்துடலாங்க. இங்கே வந்துட்டு லோக்கல் யாராச்சுக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. ஸோ நல்லா தங்கமான மக்கள் தாங்க, சீரியஸாகவே நல்லா பேசுகிறாங்க, நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, வழி காட்டுறாங்க. ஸோ எனக்கு வந்து ஹாப்பி. சில இடத்துல போயிட்டோம்னா வச்சுங்களேன், மக்கள் பிஹேவ் பண்ணுறதே ஒரு மாதிரி இருக்கும். அவங்க நம்ம ரிசீவ் பண்ணுற அந்த விதமே ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே போகிற ஒரு இதுவே நமக்கு போயிடுன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படின்னு தெரில, எனக்கு மட்டும் அப்படியா எப்படின்னு தெரில. டக்குன்னு இப்போ போகிறோம், ஒரு இடத்துல இறங்கிட்டோம், அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மக்கள் ஒருத்தர் 2 பேர்கிட்ட பேசுகிறோம், ஒரு அட்ரஸ் கேட்குறோம், இல்லை ஏதாவது ஒன்று கேட்குறோம், டீட்டெயில் கேட்குறோம். அப்படிங்கும்போது அவங்க ஏதாவது நல்லா வெல்கம் பண்ணி நல்லா ஆன்சர் பண்ணி நல்லா இது பண்ணாங்கன்னா அந்த டே சூப்பராக இருக்கும். அந்த ஸ்பாட்டுக்குமே போகிறதுக்கு நல்லாயிருக்கும். வந்தது ஒரு மாதிரி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மூட் ஸ்பாயில் பண்ணி விட்ருவாங்க சில பேர்லாம். அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் இங்கே எதுவும் இல்லை, அழகாக தாராளமாக வரலாம். சைலண்டாக இருக்குது, ரொம்ப சைலண்டாக இருக்குது. அதனால் வந்தீங்கன்னா இப்போ ஆய்வுலாம் கத்திட்டு இருக்காதிங்க, இங்கே இருக்க மக்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுதான் நான் சொல்ல வர வேண்டிய விஷயம். ஓகே, இங்கே ஒன்று இருக்குது, இப்படி ஒன்று போகுது, எந்த வழியில் போகிறதுன்னு தெரியல. சரி வாங்கிட்டே போவோம், ஸ்ட்ரைட்டாக இப்படியே போகலாங்க. ஃபுல்லாக வாழைத்தோப்புங்க பாருங்கள். வாழை மரம் இன்னும் இவ்வளோ ஹைட்டு வளருது, பயங்கர ஹைட்டாக வளர மாட்டேருக்கு வாழை மரம். ஆக்சுவலாக இப்போ எனக்கு என்ன தெரியுமாங்க குறை, ரீல்ஸுக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, அது ஒன்று தான் எனக்கு குறை. மற்றபடி எனக்கு சோலோ ட்ராவலாக ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக ட்ரைபேட் இருந்திருந்தால் பிரச்சனை இல்லை, எனக்கு அது அந்த ஒரு இது இல்லை, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. இருந்தால் எனக்கு அந்த இதுவும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபீலிங் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வியூ பாயிண்ட்டுண்ணா அந்த சைடா, இங்கே அந்த மாதிரி ஏதாவது இருக்காண்ணா? இந்த சைடு எது இல்லை? ஓகே, அங்கே டாப்பு அப்படியா?
மஞ்சப்பேடு பில்டிங்கு ஆமாம், அதுக்கு மேலே அங்கே இருக்கும் ஷார்ட்கட்டு. ஓகே ஓகே, சேஃபா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே, ஐசி. இதில் போகணுங்க, மாறி வந்துட்டேன். அதாங்க என்ன சொல்லிட்டு இருந்தேன், வீடியோ எடுக்கிறதுக்கு தான், ரீல்ஸுக்கு எடுக்கிறதுக்கு தான், யூடியூப் இப்படி எடுக்கிறது அதை நான் எடுத்துக்குவேன். ரீல்ஸ் யாராவது எடுக்கிறதுக்கு தான் நான் பார்த்துட்ருக்கேன்னு வச்சுங்க. பார்த்துட்ருக்கேன்னா இருந்தால் நல்லா இருக்குமேன்னு பார்த்துட்ருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த சரக்குன்னு தண்ணி வந்துச்சுங்களா அந்த இதுலேருந்து பயந்துட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. அங்கே பாருங்க, அந்த உச்சிக்கு போகணுங்க, அந்த உச்சிக்கு போகணும். பார்க்க தாங்க உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுது, செம்ம ஹைட்டாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறக்கு. கீழே பாருங்கள் தோட்டம் செம்மையாக இருக்குல்ல, ஹைட்டு சரியான ஹைட்டு வளருதுங்க எல்லாமே. வாழை மரம் கூட பயங்கர ஹைட்டாக இருக்குங்க, வாழை மரம் பயங்கர ஹைட்டாக இருக்குது. இவ்வளோ ஹைட்டு நான் பார்த்ததில்ல வாழை மரம்லாம். ஆனால் செழிப்பாக வளருதில்ல, ஃபுல்லாக நேச்சரு, தண்ணி, மழைக்கு மழை, வெயில், இது எல்லாமே கிடைக்குது. ஒரு செடி மரம் வளர்கிறதுக்கு என்னென்னலாம் வேணுமோ அத்தியாவசியமாக அது வந்து 100% மேலேயே இங்கே கிடைக்குது. அதனால் இங்கே இருக்கிற மரங்கள்லாம் செழிப்பாக வளருதுன்னு வச்சுக்கோங்களேன். வாழை மரம் அவ்வளோ ஹைட்டாக இருக்குது. இது என்ன மரம்னு மட்டும் சொல்லுங்கள், சத்தியமாக தெரியல இது எனக்கு. இது என்ன மரம்? இது மாதிரி ஹில்ஸ் மாதிரி ஏறணும், டாப்பில் ஏறணும். இது மாதிரி ஏறி போயிட்டு பார்க்கணும். வேணும்னா ஏறி போய் தான் ஆகணும். தேங்காய் வேணுன்னா தென்னை மரம் ஏறி தானே ஆகணும் இளங்கோ அப்படிங்கிறீங்களா? அதுவும் கரெக்டு தாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த ஸ்லோப்பை பாருங்கள், லைட்டாக கொஞ்சம் இதாக இருக்குது. ஆக்சுவலி இது செக் போஸ்ட்டுங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் செக் போஸ்ட்டு. இதில் போகலாங்கிறாங்க, ஷார்ட்கட்டு இதில் போகலாங்கிறாங்க. கரெக்டு, இங்கே தாங்க இதில் போகணும். இதில் தான் கைஸ், இதில் ஏறணும். இதில் ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி போட்டிருந்துச்சு மீன்ஸ் பசங்க 2-3 பேர் போயிருக்காங்க. இதில் போகணும்னு வைங்களா. இப்போ பாருங்க, என்ட்ரி இன்டு தி ஃபாரஸ்ட் ஏரியா இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட். இங்கே போகக்கூடாதுன்னு போட்டிருக்கு, ஆனால் நான் போயிட்டுருக்கேன். போகலாமா என்னன்னு தெரிலங்க, லைட்டாக பயமாக தான் இருக்குது. எதுவும் மிருகங்கள் எதுவும் இல்லாமல் இருந்தால் சரிங்க. அடிக்கடி மக்கள்லாம் போகிறாங்க. அதனால் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். லைட்டாக பயமாக தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், யாருமே இல்லைங்க. யாருமே இல்லை, நான் பாட்டு போயிட்டுருக்கேன். சத்தியமாக பீதி ஆகுது. இந்த யானைகள் புலிகள்லாம் இங்கே இருக்கிற மாதிரி எதுவும் சொல்லலை. ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வேறு ஏதாவது இருக்குமோ அப்படிங்கிற பயம்தான். லைட்டாக பீதியாக தாங்க இருக்குது. யாருமே இல்லைங்க. செம்ம டயர்டாக இருக்கு.
இங்கே வரும்போது பார்த்து தாங்க வரணும். மழைக்காலங்களில் இங்கெல்லாம் ஃபுல்லாக சகதியாக இருக்கும், உங்களால் வர முடியாது. யாருமே இல்லைங்க, இங்கே பயமாக இருக்குது. சத்தியமாக சமாபீதி ஆகுது. ஆக்சுவலி நம்ம வந்த டைமு தப்பான டைமுங்க. மழைக்காலங்களில் தான் செம்மையாக இருக்குமா. ஏதாவது லைட்டாக சரக்குன்னா கூட அள்ளு விடுதுங்க. கால் செம்ம வலிங்க, கால் பயங்கரமாக வலிக்குது. கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு போயிட்டுருக்கேன். கடவுள் தான் பார்த்துக்கணும். வேற லெவலில் இருக்குங்க. எப்படி இருக்கு பாருங்க. இதுதாங்க கஷ்டப்பட்டு வந்தோம். ஆனால் இதுலேயும் போகுது. ஒருவேளை அந்த மலைக்கு போனால் முடியலங்க. அங்கே போகிறது சேஃபான்னு தெரியல, அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. மான்சூன் சீசனில் தான் மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்கிறாங்க. இப்போ புல்லெல்லாம் வந்து காஞ்சிருக்கு. பயம் ப்ளஸ் இழப்பு ரெண்டும் சேர்ந்து வாங்குதுங்க. அங்கே போகலாமா வேணாமா? பயமாக இருக்கு. ஸோ என்ன கேட்டிங்கன்னா செம்ம ஒர்த்தான ஸ்பாட்டுங்க. என்ன மழை காலத்தில் வந்திருந்தால் வேறு லெவலில் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் வர மாதிரி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா ரெயின் சீசனில் வாங்க, அப்போ தான் செம்மையாக இருக்குன்னு வைங்களா. ஃபுல்லாக புல்லெல்லாம் காஞ்சிருக்கு, இல்லைன்னா சூப்பராக இருக்கும். ஒர்த்து தான். செம்மையான ஒரு அட்வென்ச்சர் ட்ரக்கிங்க அது, சீரியஸாகவே.
பீதியை கிளப்புதுங்க. இது பாருங்கள் இன்னும் போட்டிருக்காங்க பாருங்கள், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன ஆல்டிடியூடில் இருக்குது, என்ன ஹைட்டில் இருக்குதுன்னு போட்டிருப்பாங்களாட்ருக்கு. ஆனால் அது நமக்கு புரியல. ஏன் மெதுவாக பேசுகிறேன் அப்படின்னா, யாருமே இல்லைங்க, தனியாக இருக்கேன். சத்தத்தை கேட்டு ஏதாவது கிளம்பி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? ஆனால் எனக்கு என்னன்னா, மூங்கில் சவுண்டு கேட்குதுங்களா? சரியான பீதி கிளப்புதுங்க அந்த மூங்கில் சவுண்டு. சருக்கு 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 சருக்குன்னு கேட்குதுங்க சவுண்டு. நீங்கள் போயிட பாருங்க ரோடு, வேறு தான் வரணும் நம்ம. சேஃபாக கீழே போயிட்டா போதும்னு இருக்கு. மழை காலத்தில் வரணுங்க. இப்போ வந்தோம்னா எப்படி தான் இருக்கும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பலாமரம் இருக்குங்க. ஒருவேளை அந்த ஹைட்டான மரம் பலாமரமாக இருக்குமோ? ஆமாங்க, பலாமரம் மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி இங்கே என்ட்ரி கிடையாதுங்க. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். கீழே லோக்கல் ஆளுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை போங்கன்னாங்க, அதனால் இப்போ வந்துட்டேன். நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா தனியாக வர வேணாம், வரவே பீதியாக இருக்குது. தெரிஞ்சிடறாங்க அதான் நம்ம நேரம் எப்படி இருக்கும். தனியாக வர வேணாம் அப்படிங்கிறது என்னோட இது. அட்லீஸ்ட் கூட ஒரு கண்டிப்பாக 2-3 பேராக கூட்டிகிட்டு வாங்க. இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரியலையே. வந்துட்டோங்க. ஸோ கைஸ், இதுதாங்க ஜல்லிபரா வியூ பாயிண்ட்டு. வியூ பாயிண்ட் சூப்பராக இருந்துச்சு. கிராஸ் இல்லை, அவ்வளோதான் எனக்கு கொஞ்சம் மைனஸாக தோணுச்சு. கிராஸ் இல்லாத டைமில் நம்ம வந்துட்டோம், அதனால் அதை குறை சொல்கிறதுல எந்த நியாயமும் இல்லை. பாருங்கள் இந்த மலையை பாருங்கள், ஆக்சுவலி இதோட தொடர்ச்சி தான் அங்கே இருக்கிறது. அதனால் இங்கே நம்ம அங்கே தான் போயிருக்கோம். ஸோ மழை காலத்தில் வாங்க,
மழை வரும் பார்த்திங்கன்னா நம்ம இதில் டிசம்பர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி அந்த டைமில் வந்தீங்கன்னா புல் வந்து இவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குமா, நம்மளே நமக்கு மேலேயே இருக்குமா ஹைட்டு. ஸோ அந்த டைமில் வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இது ஃபுல்லாகவே சைலண்டாக இருக்குங்க, யாருமே இல்லை பாருங்கள் வீட்டில். ரொம்ப இதான ஏரியாவில் இருக்காங்க. சரிங்க, நான் அப்படியே கீழே போயிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். அவ்வளோதான், இந்த வியூ பாயிண்ட் அவ்வளோதான். ஸோ ஃபைனலாக என்ன சொல்கிறேன்னா, மழை காலத்தில் வாங்க, இப்போவே அந்த வியூ நல்லா இருக்குங்க. அந்த க்ரீனரியாக இல்லை, அந்த இதெல்லாம் இல்லைன்னு வச்சுங்களேன், பனி அதெல்லாம் இல்லைன்னு வச்சுங்களேன். சரி, நம்ம அதை எதிர்பார்த்து தான் நம்ம போகிறோம். ஸோ அது மட்டும்தான் இல்லை, மற்றபடிக்கு ஓகே தான். ஸோ மழை காலத்தில் வாங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம போயிட்டு வேறு ஏதாவது வியூ பாயிண்ட் இருக்கான்னு பக்கத்தில் கேட்டுட்டு யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் சொல்லணுங்க. நம்ம பாட்டுக்கு அப்படி வரக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து பயப்படுறாங்கல்ல, ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா நம்மளை வந்து யாராவது என்ன எதுன்னு பார்த்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடச்சிரும். சரி, ஓகே, பையன் பேசுகிறான், ஏதோ சொல்கிறான் அப்படின்ற மாதிரியாவது இருக்கும். நம்ம பாட்டுக்கு ஏதாவது கண்ட வீடியோ எடுத்துகிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அது தப்பாக இருக்கும்ல. ஸோ இது என்னோட ஒரு பாயிண்ட்டுங்க. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரில. ஸோ இப்போ வந்து நம்ம அங்கே போயிட்டு கீழே போயிட்டு பாலக்காட்டில் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, ஏன்னா நமக்கு இன்னும் டைம் இருக்குது. மணி இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 12 கூட ஆகலை. ஸோ போயிட்டு என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரிலங்க. இந்த வியூ பாயிண்ட்டுக்காக தான் வந்தேன். பாதிலே விட்டுற மாதிரிங்க. மழை காலத்தில் வாங்க, மழை தாங்க சொல்ல முடியும். நவம்பர், டிசம்பர், ஜனவரி அந்த டைமில் வந்தீங்கன்னா கேரளா சேல சொன்னோன்னா அடிப்பொலியாக இருக்கும். சரிங்க, நான் அங்கே கீழே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இடம் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல, ஒரு அழகான கிராமங்க. பாலக்காட்டில் இருக்கிற ஜெல்லிப்பாரா அப்படிங்கிற இடம். நல்லா பேசுனாங்க. தண்ணி ஒரு பாட்டில் வாங்கியாச்சு. அந்த மலை ஏறிட்டு இறங்குறதுக்குள்ளே எப்போ போதும்னு ஆகிடுச்சுங்க. சாமி, இது பாருங்க, இந்த பூ பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. வீடெல்லாம் வேறு லெவலில் இருக்குங்க, அழகாக இருக்குங்க. அங்கே இருக்கிற வீடுங்க எல்லாமே நம்ம கொடுத்து வைக்கல இங்கெல்லாம் வாழ்கிறதுக்கு. சீரியஸாக எனக்கு இந்த மாதிரி இடம் தாங்க பிடிக்கும். இருக்குது இங்கே பாருங்கள், கரண்ட் இருக்குது, நெட்டுமே கிடைக்கிது. ஸ்லோவாக கொஞ்சம் இதாக கிடைச்சாலும் நெட்டு போதுமான அளவுக்கு கிடைக்குது. வேணால் ஒய்ஃபை அது மாதிரி ஏதாவது போட்டுக்க வேண்டியதான். அழகாக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. மழை காலத்துலலாம் வேறு லெவலில் இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேரளாவில் இந்த நிலச்சரிவுலாம் நடக்கும் பார்த்தீங்களா, அது மேக்ஸிமம் இங்கே பாலக்காடு சைட்லேயே நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே அந்தளவுக்குலாம் வந்து ஹில்ஸ் மேலே கட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லைங்க. ஸோ இந்த இடம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைலாம் நம்ம இங்கே எதிர்பார்க்க தேவையில்ல. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் சூப்பராக இருக்கும். குறுகுறுன்னு பார்க்குறாங்க, செம்மையாக இருக்குல்ல இடம். கேரளா பாலக்காடு. இங்கே பாருங்கள், கேரளா ரைஸு பெருசு பெருசாக இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஆனால் இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஓகேண்ணா, போதும். திரும்ப பஸ்ஸை பிடிச்சி நம்ம அடுத்த லொக்கேஷனுக்கு போகிறேங்க. அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.